இந்த நாளினுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பு ஒரு விஷயம் நம்ம வாசி கேட்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 34 இருந்து 38ஆம் வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 34 இருந்து 38ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்கிறோம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தனது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார் என்பதே அவன். நம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து செல்கிறோம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் கூட வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க போகிற சத்தியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனே, இதை மிகுந்த கவனத்தோடு கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மத்தியிலிரும் பேசுகிற என்னையும் கேட்கிற எங்களையும் நடத்தும். உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து வருகிறோம். நீரே பொறுப்படும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இங்க ஆராதிக்க தொடங்கி தேவ கோபம் என்கிற அந்த தலைப்பின் கீழாக நாம் செய்தியை கேட்க ஆரம்பித்து, தேவ கோபம் ஏன் மனுஷன் மேல இருக்குது, அந்த கோபம் ஏன் நியாயமானது, அந்த கோபத்துக்கு காரணம் நம்முடைய பாவம் என்று சொல்லியும், அந்த பாவத்திலிருந்து மனிதனை நீக்கும்படியாக தேவனே ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார், அதுதான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்படி அதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு காரியமா பார்த்துக்கிட்டு வரோம். தேவ கோபத்தை பார்த்தோம். தேவ கோபத்துக்கு காரணமா இருக்கிற நம்முடைய பாவம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம். இந்த பாவத்திலிருந்து நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லியும், அப்படி ஒரு ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொன்னால் வெளியிலிருந்து ஒருவர் அதை நமக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா நாமும் பாவிகள். ஆகவே நமக்கு நாமே நீதியான காரியம் செய்து கொள்ள முடியாது. மற்றவர்களும் நமக்காக காரியத்தை செய்ய முடியாது. ஏன்னா அவர்களும் பாவிகளாக இருக்கிறார்கள். அப்புறம் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லாரும் பாவத்துக்குள் பிறந்திருக்கிறார்கள். ஆகவே ஒருவரும் தனக்குத்தானே ரட்சிப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. வெளியிலிருந்து ஒரு ரட்சிப்பு வர வேண்டும். அப்படி பாவம் இல்லாதவராக இந்த உலகத்துக்கு மானுடத்தை தன்னுடைய தெய்வீகத்தில் இணைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து வந்து மனிதனுடைய மீட்புக்காக என்னெல்லாம் செய்தார் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு சில வாரங்களாக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம், அதுல என்ன நடந்தது, அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் சிந்தித்து பார்த்தோம். அந்த விதமான காரியத்துல நாம் விசுவாசம் கொள்ளுகிற பொழுதே நமக்கு ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லியும் பார்த்தோம். மற்றபடிக்கு வேற எதின் மூலமாகவும் நமக்கு ரட்சிப்பு வராது இல்லைங்களா? வேற விதத்துல நாம் இயேசுவை விசுவாசிப்போம் என்று சொன்னா அது சரியான விசுவாசம் அல்ல என்று சொல்லியும் நம்ம பார்த்தோம். இயேசுவை பலர் பல காரியங்களுக்கு விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது வேதத்திலேயே அநேகர் அப்படி விசுவாசித்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இயேசுவை ஒரு 3 விதமான கூட்டமாக அதை பிரித்து நாம் பார்க்க முடியும். அப்படி பின்பற்றி வந்தவர்களை நாம் பார்க்கலாம். ஒரு கூட்டத்தார் இயேசுவிடத்துல நாம் போவோம் என்று சொன்னால் நம்முடைய வியாதியிலிருந்து அவர் நமக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி ஏராளமானவர்கள் இயேசுவை பின்பற்றி வியாதிஸ்தர்களையும் இல்ல கால் முடமானவர்கள், கண்ணு தெரியாதவர்கள், இப்படி பலரை அவரிடத்துல கூட்டிக் கொண்டு வந்ததையெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னொரு கூட்டத்தார் அவரிடத்துல போகிற பொழுது நல்ல உணவு கிடைக்கிறது, அநேக அற்புதங்களை செய்கிறார்னு ஒரு கூட்டம் போச்சு. இன்னொரு கூட்டத்தார் வேத சத்தியத்தின் அடிப்படையில போன கூட்டமாக இருந்தது, அவரை மீட்பராக நம்பி போன கூட்டமாக இருந்தது. இப்படி இதுல 2 கூட்டத்தார்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த சரீரம் சம்பந்தமான காரியத்திற்காக போனார்கள். அப்படி போனவர்கள்ல பலருக்கு கடவுள் சுகத்தை கொடுத்தார். அப்படி சுகம் பெற்றவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்களான்னு கேட்டா எல்லாரும் ரட்சிக்கப்படலை, சுகம் பெற்றார்கள்.
வருகிறவர்களை ஆண்டவர் சுகப்படுத்தி விட்டார். ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்டார்களா அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை. அதுல ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டார்கள் கர்த்தருடைய கிருபையினால். மற்றவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை வேறு விதமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறேன். ஆனா மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக மனிதனுடைய மீட்புக்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசித்த மனிதர்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆகவே நாம் இயேசுவை சரியாக நம்முடைய ரட்சிப்புக்காக விசுவாசிக்க வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார், நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம், இல்ல ஆண்டவருடைய அன்பு நம்ம மேல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம சரியாக அறிந்து நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் ஒரு தவறான விசுவாசம். ஒரு பரிசுத்தவான் இப்படியாக சொல்றாரு, ஒரு போலியான விசுவாசத்தை நீங்கள் உண்மையாக உறுதியாக விசுவாசித்தாலும் அது உங்களை தப்புவிக்காது அப்படின்னு சொல்லி. போலியான விசுவாசம் அதை நீங்க ரொம்ப உருக்கமா உண்மையா அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க விசுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கூட அந்த விசுவாசம் உங்களை தப்புவிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எவ்வளவு உண்மை தெரியுங்களா? நம்ம தவறான ஒரு விதத்துல ஆண்டவரை விசுவாசிச்சு அதுக்காக நம்ம ரொம்ப உறுதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் கூட அது நம்மளை தப்புவிக்காது. ஏன்னா ஆண்டவர் சொன்ன விதத்துல நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய மரணத்தை குறித்து சில வாரங்களாக நாம் செய்திகளை கேட்டு வந்தோம். அவருடைய மரணத்துல எவ்வளவு அற்புதமான காரியங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் பார்க்க போறோம் இல்லைங்களா? நமக்கு ஆண்டவர் ஆத்மாவை கொடுத்திருக்கிறார். நாம் வெறுமனே சரீரத்தை மாத்திரம் உடையவர்கள் அல்ல. நம்முடைய உடல் மாத்திரம் நமக்கு இல்லை, நாம் சரீரத்தையும் ஆத்மாவையும் கொண்ட மனிதர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மிருகங்களுக்கு ஆத்மா இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். மிருகம் சிந்தித்து செயல்படாது. மிருகத்துக்கு சுபாவ அறிவு உண்டே தவிர சுயமாக சிந்தித்து செயல்படும்படி அவங்களுக்கு அந்த மிருகத்திற்கு மனிதனுக்கு இருப்பது போன்ற சித்தம் இல்லை என்று சொல்லி பார்க்க. மனிதனுக்கு சித்தத்தை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? சிந்தித்து செயல்படும்படி தம்முடைய சாயல்ல மனிதனை படைத்திருக்கிறார். மனிதனுக்கு அதை சரியா எடுத்துக்க தெரியும் இல்லைங்களா? சிந்தித்து பார்த்து எடுப்பான். ஆனா மிருகத்துக்கு அப்படி செய்யாது இல்லையே. மிருகமெல்லாம் சிலது அறிவா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா அதுதான் சுபாவ அறிவு. அதை ஆண்டவர் படைத்த பொழுது அதுக்கு ஒரு சுபாவ அறிவு இருக்கிறது. நாயினா இப்படி ஒரு மோப்ப சக்தி அதுக்கு இருக்குது, அது அந்த மாதிரி செய்யும். ஆடு என்று சொன்னால் அதுக்கு ஒரு சுபாவ அறிவை கொடுத்திருக்கிறார், அதன் அடிப்படையில அது செய்யும். ஆனால் மனிதன் அப்படி அல்ல. மனிதன் சிந்தித்து செயல்படுகிறவனாக இருக்கிறான் இல்லைங்களா? அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், ஒரு நாயை எவ்வளவு நீங்க நல்லா வளர்த்தி அன்பு காட்டி வளர்த்தி அப்படிலாம் வச்சிருந்தாலும் நீங்கள் அறியாமல் அதோடைய வாழை டக்குன்னு மிதிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு அதெல்லாம் தெரியாது, எஜமானர் அப்படின்லாம் தெரியாது. இவ்வளவு நாள் நம்ம வளர்த்தணும்னு தெரியாது. ரொம்ப இந்த வீட்டுல பார்த்தீங்கன்னா பெட்லாம் கூட போட்டு வச்சிருப்பாங்க, ரொம்ப செல்லமா இருக்கும். மற்றவங்க அவங்கள தொடர்றதுக்கு இல்லாம நாய் பாதுகாக்கிற அளவுக்கு அதை ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனாலும் அது தன் எஜமானரையே கடிச்சிடும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சூழ்நிலை அது மேல காலை வைக்கிறதோ அல்லது தெரியாம அது மேல ஏதாவது பட்டுச்சு, நீங்களே தெரியாம வேகமா ஏதாவது பட்டீங்கன்னா அதுக்கு சிந்திச்சு இது நம்ம எஜமானர் தெரியாம நம்ம மேல பட்டுருச்சு அப்படின்னு கடிக்காம கூடாது, கடிச்சிட்டு தான் பார்க்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சுபாவ அறிவு மாத்திரம்தான் இருக்கே தவிர சிந்தித்து செயல்படுகிற அறிவு இல்லை. ஆனா மனிதனுக்கு ஆண்டவர் சிந்தித்து செயல்படும்படியாக அவனுக்கு ஆத்மாவோடு இருக்கு, அவனுக்கு சித்தம் இருக்கு. அவன் சரீரத்தையும் ஆத்மாவையும் கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற ஒரு மனிதன் அவன் இந்த உலகத்துல தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதி சொல்லுகிறது. இயேசுவை பின்பற்றுவதற்கான லாப நஷ்டத்தை பார்க்கும்படி அது நமக்கு சொல்லுகிறது. ரட்சிப்பு கிருபையினால வருகிறது. ஆனா இங்க சொல்லப்படுறது ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிற பொழுது, சிலுவைன்னு சொன்னா அது எதை காட்டுதுன்னா ஆண்டவருக்காக நாம் வாழுகிற பொழுது இந்த உலகத்துல ஏற்படுகிற இன்னல்களை நமக்கு காட்டுகிறது. அப்படி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழுகிற பொழுது அநேக உபத்திரவங்கள் துன்பங்கள் இந்த மாதிரியான வரத நமக்கு அது நுகத்தை காட்டுகிறது. சிலுவையை சுமந்து கொண்டு வாங்கல் என்று சொல்லி இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது இந்த உலகம் நமக்கு பாத்திரமாக இல்லாமல் போகும் இல்லைங்களா?
இப்ப இதை நமக்கு சொல்லுகிற பொழுது அந்த பகுதி அதைத்தான் சொல்லுகிறது. சிலுவையின் பாதையை நமக்கு காட்டுகிறது. சிலுவைனா ஒரு மரத்தை நம்ம சுமந்துகிட்டு போறதில்ல, அந்த பாடுகளை நமக்கு காட்டுகிறது இல்லைங்களா? இயேசு சுமந்தது போல நம்ம சிலுவையை சுமக்க போறதில்ல. ஆனா இந்த உலகத்துல நம்ம ஆண்டவர்களை வாழும்போது நம்ம வாழ்ற வாழ்க்கை சில இன்னல்கள், உடைய வீட்டாரே நமக்கு சத்துருவா இருப்பாங்க இல்ல, இப்படி பல காரியங்களை நம்ம கடந்து போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி நாம் பகராத சிலுவை என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? இப்ப இந்த வசன பகுதியில ஒரு வசனம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நம்ம அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வசனத்தையும் நம்ம பார்க்கல, ஒரு வசனத்தை. ஆனா அந்த பகுதி என்ன சொல்லுகிறது? ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றி வந்தால் அவன் சிலுவையை சுமந்து வர வேண்டிய வாழ்க்கையே இது சொல்லுகிறது. அந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கையே அது காட்டுகிறது இல்லையா? ஆனா அதுல ஒரு வசனம் ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த வசனத்தை தான் நம்ம மையமாக கொண்டு இந்த நாள்லயும் நீ வருகிற நாட்கள்லயும் தொடர்ச்சியாக நாம் செய்து கேட்போம். நம்முடைய ஆத்மாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப இந்த பகுதியில ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 36ஆம் வசனத்துல பாருங்க, 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லும் போது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை, அந்த ஜீவனை அப்படிங்கிறது எதை நமக்கு காட்டுதுன்னா ஆத்மாவை காட்டு. அது எப்படி இருக்கணும்னா, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் இல்லைங்களா? இந்த உலகத்து அதுக்கு முன்னாடி வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்துல இந்த உலக இன்பங்கள்ல வாழ்றதுக்கு பார்த்து அதுக்காக எல்லா பிரயாசம் பண்ணி கொண்டு இருக்கிறவன் இழந்து போவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என் நிமித்தமாக பாருங்க, அதுலயே 35ல என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? அங்க வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறது. நீ 36ல இருந்து நம்ம பார்த்தா, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதாவது தன் ஜீவன்னா ஆத்மாவை நஷ்டப்படுத்திக்கிட்டானா அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கேள்விய 36ஆம் வசனத்துல நம்ம நோக்கி கேட்கிறார். இந்த கேள்வி நம்முடைய காதுகள்ல எப்பவுமே ஒரு எக்காலம் போல கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய வார்த்தை. என்ன சொல்றாரு? மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன்னுடைய வாழ்க்கைக்காக இல்ல, மனிதன் இன்றைக்கு ஓடுகிறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். இந்த சரீர வாழ்க்கைக்காக நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி ஓடி இந்த உலகம் முழுவதையும் ஒருத்தன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை கெடுத்து நஷ்டப்படுத்திக்கிட்டா அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் இங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, ஒரு ஒரு லாப நஷ்ட கணக்கை பார்க்கும்படி நம்ம கிட்ட சொல்றாரு. நம்ம வேலை செய்யறதெல்லாம் எதுக்கு செய்யறோம்? அந்த உலக பிரகாரமான வேலைகள் எல்லாம் நம்ம நஷ்டப்படுறதுக்காக செய்ய மாட்டோம். நமக்கு ஒரு லாபம் கிடைக்கணும், அதுக்கு தானே செய்வோம். ஆண்டவர் இங்க ஒரு பெரிய கணக்கை நமக்கு காட்டி, அந்த கணக்கை நீங்க பாருங்க. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்திக்கிட்டா அவனுக்கு லாபம் என்னன்னு கேட்கிறார். ஒரு கணக்கு பாருங்கிறார். நீங்க வாழ்ற வாழ்க்கையில அதை கணக்கு பார்க்கும்படி நம்ம கிட்ட சொல்றாரு இல்லைங்களா? அப்ப அந்த காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்க்க போறோம் இல்லைங்களா? நமக்கு ஒரு அழிந்து போகாத ஆத்மா ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. நீங்க நல்லா பாருங்களேன், இந்த சரீரம் நீங்க அப்படியே சிந்திச்சு பாருங்க, உள்ள இருந்துதான் இயங்கும். ஆத்மாவையும் சரீரத்தையும் பிரிக்க முடியாது. அதாவது மரிக்கிற பொழுது பிரிக்கப்படுகிறது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பாருங்க, அது உள்ள இருக்கும், இது வெளியே இருக்கிறது வெறும் சரீரம் தான் இல்லைங்களா? நம்ம உள்ள எல்லா காரியம் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். அந்த ஆத்மாவுக்கு வயதாகாது. இந்த சரீரத்துக்கு வயதாகி கொண்டு இருக்கும், ஆனால் ஆத்மாவுக்கு வயதாகாது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இப்ப அழிந்து போகாத நம்முடைய ஆத்மாவினுடைய மதிப்பை பற்றி நம்ம புரிஞ்சு கொள்றதுதான் நாம பரலோகத்தை நோக்கி எடுத்து வைக்கிற முதல் அடி என்று சொல்லி பார்க்கணும். ஆத்மாவை பத்தி தெரியாம சரீரத்திற்காக, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, இயேசுவை வெறும் சரீரத்திற்காக ஒருவன் பின்பற்றிக்கிட்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறான்னு சொன்னா அவன் ஆண்டவருக்குரிய ஆவிக்குரிய பாதையில, அந்த ரட்சிப்பின் பாதையில இல்லை என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா?
இந்த சரீரத்துல நமக்கு அநேக துன்பங்கள் துயரங்கள் உண்டு இல்லைங்களா. நம்ம நினைக்க கூடாது இங்க நல்லா பணம் காசெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா நம்ம துன்பமே இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லாருடைய நினைப்பும் அதுதான். அதிகமா காசு இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழலாம்னு. ஆனா அப்படி இல்லை இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அழியாத ஆத்மா ஒன்று நமக்கு இருக்குன்னு சொல்லி. நாம எல்லாருமே அழியாத ஒரு ஆத்மாவை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுள் மறுப்பாளர்கள், கடவுளை நம்பாத இருக்கிற நாத்திகர்கள் என்று சொல்லி அவர்களை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மனிதன் இந்த ஆத்மாவை நம்புகிறது. ஆத்மா அப்படிங்கிறதுல ஒண்ணும் கிடையாது. நம்ம சிந்திக்கிறோம், மூளை இருக்குது, நம்ம சிந்திக்கிறோம், நடக்கிறோம், மற்றபடிக்கு கிடையாது. அதனாலதான் 5 அறிவு ஜீவன் 6 அறிவு ஜீவன் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. அதெல்லாம் எது உலக சிந்தை சித்தாந்தம் இல்லைங்களா. மிருகத்துக்கு 5 அறிவு, நமக்கு 6 அறிவுன்னு சொல்லி பேசுறோம் இல்லைங்களா. அதெல்லாம் மனிதன் கண்டுபிடித்து வைத்தது. மிருகமும் மனிதனும் ஒன்று அல்ல இல்லைங்களா. மிருகத்தை எல்லாம் கடவுள் உருவாக்கி அதை ஆளும்படி மனிதனை கடவுள் தன்னுடைய சாயல்ல படைத்திருக்கிறார் இல்லைங்களா. இப்ப மனுஷன் ஏற்படுத்தினதுதான் இந்த 5 அறிவு 6 அறிவு அப்படிங்கிறதுலாம். இப்ப நாத்திகவாதிகள் இந்த ஆத்மாவை நம்புகிறதில்லை. ஆத்மாவை நம்புனாதானே பரலோகம் நரகம் அப்படியெல்லாம் நம்ம நம்பணும். ஆத்மாவே இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம இஷ்டத்திற்கு நாம் வாழலாம் இல்லையா, நம்ம மனம் போன போக்குல வாழலாம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன். மனுஷனுக்கு அதுதான் பாருங்க. அந்த பாவம் என்னெல்லாம் செய்துன்னு பாருங்க. இப்போ ஒரு கண்ட்ரோலே இருக்காது. இந்த நாத்தியவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரோலும் இருக்காது. திருமணத்துல ஒரு முறை இருக்காது, குடும்ப வாழ்க்கையில ஒரு முறை இருக்காது. ஏன் அடிக்கடி எதை பத்தியும் கவலைப்பட்டுக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேண்டாமா போய்க்கும், டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க, பிள்ளைகள் ஒரு பக்கம் போயிடும், அதை பத்தி எல்லாம் கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இல்லைங்களா. அதை பத்தி கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. நம்ம செத்துட்டா ஒண்ணும் கிடையாது, இருக்கிற வரைக்கும் அனுபவி ராஜா அனுபவின்ற மாதிரி. இந்த வாழ்க்கைங்கிறது நம்ம அனுபவிப்பதற்காக இருக்கிறது. அனுபவிக்கிறதுனா என்னங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கேட்டு பாருங்களேன். அனுபவிக்கிறதுனா என்ன அனுபவிப்பீங்க? காசு நல்லா சேர்த்துட்டு ஒரு கடல் பக்கம் போய் உட்காரலாமா, இல்ல மால்ல போய் உட்காந்துக்கலாமா, இல்ல ஃப்ளைட்ல பயணம் பண்ணி பல நாடுகளுக்கு போய் வரலாமா, வேற எங்க போகலாம்? எங்க வேணாலும் போகலாம். போயிட்டு என்ன பண்ணுவீங்க கடைசியா? ஒன்றும் இருக்காது. ஆனா மனுஷன் அப்படி சொல்லி தன்னுடைய பாவத்தை சாதகப்படுத்திக்கிறதுக்கு அவனுடைய பாவத்தினால அவன் அப்படி பண்ணுகிறான். நாத்திகவாதி ஆத்மாவை நம்புகிறதில்லை. அதனாலதான் எதை குறிச்சு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க இந்த நாத்திகத்தை நம்புறவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வேணா பாருங்களேன். ஆரம்பிக்கும் போது பயங்கர புரட்சியாளர் மாதிரி இருப்பா. ஆனா ரொம்ப மோசமா அசிங்கமா அந்த கொள்கையை பின்பற்றவனுடைய நிலைமையெல்லாம் பாருங்க. ஒழுங்கா ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. சரியான குழந்தைகள்ல நடத்தி இருக்க மாட்டாங்க. எதுவுமே இருக்காது. அவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருப்பான், அன்னக்காவடி மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான். ஒருத்தரையும் பார்த்தீங்கன்னா மோசமான வாழ்க்கையை வாழ்வாங்க. இல்லைன்னா கடைசியில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களா பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் செய்வாங்க. அவங்களுக்கு நீதி இது எதுவுமே கிடையாது இல்லையா. ஏமாத்தணும்னா ஏமாத்திடுவாங்க, பொய் பேசினா பொய் பேசிடுவாங்க. என்ன கவலை நமக்கு? ஏன்னா எனக்கு தான் ஆத்மா இல்லையே, யாரும் என்னை தண்டிக்க போறது இல்லையே, எனக்கு தான் நியாய தீர்ப்பெல்லாம் எதுவும் கிடையாது, நான் என்ன செய்தாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன்றதுதான் நாத்திக கருத்து இல்லைங்களா. இந்த நாத்திகவாதிகள் கடவுளை நம்பர்கள். அதே மாதிரி புற மத நம்பிக்கை கொண்டவர்கள் ஆத்மாவை குறித்து நம்பினாலும் கூட, மற்ற மதத்தில் இருக்கிறவர்கள் ஆத்மாவை குறித்து நம்புகிறார்கள். அவங்க நம்பினா கூட அந்த ஆத்மா எப்படிப்பட்டது, அது இப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் குறித்த சரியான அறிவை கொண்டிருக்கவில்லை இல்லைங்களா. அது மட்டும் இல்ல, அவங்க ஆத்மாவை குறித்து கொண்டிருக்கிற கண்ணோட்டமும் ரொம்ப தப்பா இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் எல்லாம் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து துன்மார்க்கமாக வாழ்ந்து மரித்ததற்கு பின்பதாக சில சடங்குகளை செய்த அந்த ஆத்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடலாம் என்று நம்புறாங்க, பரலோகத்துக்கு இல்லைங்களா. அதனாலதான் திதி கொடுக்கறது அப்படின்னு சொம்புல எல்லாம் கொண்டு போய் அந்த சாம்பலை எடுத்துக்கிட்டு போய் திதி கொடுக்கறதா இருக்கட்டும், அப்புறம் புதைக்கிறதா இருந்தாலும் அந்த
அது என்ன சட்டி வச்சு அப்படியே முதுகுல வச்சு சுத்தி வந்து உடைக்கிறதெல்லாம் பண்றாங்க. அப்புறம் ஒவ்வொருவரும் சொல்ற வார்த்தைகளை பாருங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்றாங்க, சமாதானம் அடைஞ்சு இளைப்பாறட்டும் அப்படின்னு. அப்ப புறமதத்தார்கள் ஆத்மாவை குறித்து நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது. ஆத்மா இப்ப என்ன நிலையில் இருக்கு, மனுஷன் பாவத்தில் இருக்கிறதுனால இனி அது எங்க போகும் அப்படிங்கிறத குறித்ததான தெளிவான அறிவு அவர்களுக்கு இல்லை. அப்ப சலுகை விலைகள்ல ஆத்மாவை அவர்கள் பாணியில சொர்க்கத்துக்கு அனுப்பி விடலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம ஆத்மாவை குறிச்சு பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம ஆத்மா எப்படிப்பட்டது, அது என்ன நிலையில இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்ற இந்த நாட்கள் விஞ்ஞானம் பெருகி போய் இருக்கிற நாட்கள். இந்த நாள்ல சரீர இன்பத்திற்காக, இந்த உடல் சார்ந்த இன்பத்திற்காக மனிதன் ஓடி திரிகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆத்மாவை குறித்த விழிப்புணர்வெல்லாம் அவனுக்கு இல்லை. உலக பிரகாரமான காரியங்கள்ல கட்டுக்கடங்காத அளவுக்கு அவன் மூழ்கி போயிருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவன் ஆத்மாவை குறித்து சிந்திக்கிறதற்கே இல்லாமல் அவனை இந்த உலக இன்பங்கள்லயே நாட்டம் கொள்ளும்படி வைத்திருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம கைகள்ல இருக்கிற கைபேசி ஒரு முக்கியமான காரணம் இல்லைங்களா. கைபேசியில இன்றைக்கு கைபேசினா போன்ல இன்னைக்கு பலதரப்பட்ட ஆப் இல்லைங்களா. முகநூல் இருக்கு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, யூடியூப் இருக்கு. பல மணி நேரங்கள் அதுல செலவழிக்கிறார். சிறு பிள்ளைகள்ல இருந்து கூட அதை கையில கொடுத்து அவங்களை சிந்திக்கிறதுக்கு இல்லாமல் வைத்து விடுகிறார். இப்ப நீங்க பாருங்க, ஒரு நாளைக்கு பல்லு விளக்காம இருந்தா கூட இருந்துருவா, ஆனா போனை தொடாம இருக்க மாட்டேன். எடுத்த உடனே காலையில எழுந்திரிச்சு அதைத்தான் பார்ப்பேன். காலையில் எழுந்த உடனேயே பக்கத்துல இருக்கிற அம்மாவையோ அல்லது பிள்ளையோ இல்லை கல்யாணம் ஆகாதவங்க அம்மாவையோ இல்லை சகோதரனையோ சகோதரியோ பார்க்கறது இல்லை. கல்யாணம் ஆனவங்க கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ அல்லது பிள்ளைகளையோ பார்க்கறது. கண்ணை திறக்கும் போதே போன் அங்கே இருக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. கையிலேயே மூடிக்கிட்டே போனை தான் தொடங்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போன்ல இருக்கிறாங்க இல்லைங்களா. காலையில நைட்டு தூங்குகிற பொழுது நடுராத்திரி வரைக்கும் போனும் கையுமாக இருந்து இந்த உலகத்து இன்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்கு பல விஷயங்கள் அதுல இருக்குது. ஆனா அதிகமாக போன்களை இந்த உலக இன்பங்களுக்கு கட்டுக்கடங்காத விதத்துல பயன்படுத்துகிறார். அன்றைக்கெல்லாம் பாருங்க, ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்ண முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, இதெல்லாம் அவ்வளவு எளிது இல்லை. இன்னைக்கு பாவம் செய்வதற்கு பல வழிகள் இருக்கு இல்லைங்களா. அப்ப இந்த மொபைல்லாம் அந்த மாதிரியான ஒரு காரியம். நம்பர் கண்டுபிடிச்சு போய் எல்லாம் பார்த்து உக்காந்து இருப்பான். ராத்திரியில உக்காந்துக்கிட்டு இருப்பா, சாம போடாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உக்காந்து நோண்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் பல மணி நேரங்கள். நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிப்புகள் எல்லாம் நன்மையான காரியத்துக்கு, ஆத்மீக வாழ்க்கையினுடைய விருத்திக்கும் அதை பயன்படுத்தலாம். நல்ல ஞானத்தை அடைவதற்கும் அதை உபயோகப்படுத்தலாம், வாழ்க்கையில நிறைய கற்றுக்கொள்றதுக்கு. ஆனா 99% மாணவர்கள் அழிந்து போவதற்கான காரியத்திற்கு தான் அதை பயன்படுத்துகிறார்கள் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு உலக பிரகாரமான காரியத்துல அவங்க மூழ்கி போயிருக்கிறதுனால இந்த ஆத்துமாவை குறித்தெல்லாம் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை இல்லைங்களா. அப்ப மக்கள் உலக வாழ்க்கையில மூழ்கி போயிருக்கிறார்கள் சொல்லி பார்க்க அவருடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குது. ஒரு பெரிய டிராவல் பண்ணும், இல்லை லடாக் வரைக்கும் போயிட்டு வரணும், அப்புறம் எங்கேயாவது போறது பைக் எடுத்துட்டு போகலான்னு ஒரு பிளானு, இல்லைன்னா பணம் நல்லா சேர்த்தணும், நிறைய பொருள் வாங்கணும், வீட்டுக்கு சோஃபா, கட்டல், ஃபேனு, ஏசி இதெல்லாம் நிறைய வாங்கணும். அதெல்லாம் தேவைக்கு வாங்கினா தப்பு இல்லை. நான் சொல்றது இதுலயே மனிதன் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான் இல்லைங்களா. வாங்கக்கூடாது, எப்பவுமே எண்ணெய் வடிச்சு போன மாதிரி கிடக்கணும் அப்படி இல்லை. இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு இதுக்கே தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் மனிதன் செலவழிக்கிறான். நிறைய தங்கம் சேர்த்துறதுல அவன் காலத்தை நேரத்தை செலவழிக்கிறான். நிறைய சேர்த்தணும், பணம் சேர்த்தணும், பேங்க்ல போடணும் அப்படிங்கிறதுலயே அவனுடைய ஓட்டம் இருக்கு, அவனுடைய சிந்தனை இருக்கு, அன்றாட அதையே சிந்தித்து கொண்டு இருக்கிறான். இந்த மாதிரியான நேரத்துல
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கேட்ட அந்த கேள்வியை நம்ம பார்க்கறது நல்லது. ஆண்டவர் கேட்கிறாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை கெடுத்து நஷ்டப்படுத்திக்கிட்டா அவனுக்கு லாபம் என்னன்னு கேட்கிறாரு. கணக்கு பார்க்க சொல்றாரு. அதாவது இந்த உலகத்தோடு எல்லாம் முடிந்து விடாது, இந்த சரீரத்துல நம்ம வாழுகிற வாழ்க்கையோடு எல்லாம் முடிந்து விடாது. மறு உலக வாழ்க்கை என்று ஒன்று உண்டு, நமக்கு ஒரு அழியாத ஆத்மா உண்டு என்பதை கடவுள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நம்முடைய சிந்தைக்கு கொண்டு வந்து கணக்கு போட்டு பாருன்னு சொல்றார். நமக்கு ரெண்டு காரியங்களை நம் முன்பாக வைத்து, ஒரு விலை உயர்ந்த காரியத்தையும் ஒரு பிரயோஜனமான ஒரு காரியத்தை வைத்து நம்மளை எடுத்துக்க சொன்னா நம்ம எதை எடுப்போம்? அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு புறத்துல ஒரு பணக்கட்டு 500 ரூபா கட்டா ஒரு 50 கட்டு 100 கட்டை வச்சுட்டு, இந்த பக்கம் ஒரு சின்ன மோதிரம், தங்க மோதிரம் வச்சிருக்காங்க. இந்த ரெண்டுல எதை எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டா எதை எடுப்போம்? பணம் தான் நிறைய இருக்கு, பணத்தை எடுத்தா நிறைய மோதிரம் வாங்கிக்கலாம் அப்படின்றது தெரியும் இல்லைங்களா? அப்ப பணத்தை எடுத்துக்கணும். அப்ப அந்த விலை, அந்த இது இருக்குது பாருங்க, தரம் வித்தியாசம் இருக்கு பாருங்க. பாண்டவர் கேட்கிறாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்திக்கிட்டா லாபம் என்ன? நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஆத்மாவை குறித்து சிந்திச்சு பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒருபோதும் அழியாத ஒன்றை நமக்குள் நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி நாம் பார்க்கணும் இல்லைங்களா? நம்முடைய சிந்தனை, நேரம், இதையெல்லாம் சரீரமே ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கணும். அதாவது உடுத்துறதுக்கு என்ன உடுத்தணும், சாப்பிடணும், வசதியா இருக்கணும், இப்படியே வந்து சிந்தித்து சிந்தித்து இந்த சரீரத்திற்காகவே மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கணும். அதைத்தான் ஏன் சொல்றாரு, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் எல்லாத்தையும் வாங்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் இல்லையா, அம்பானி இல்லைங்க, அம்பானிலாம் பார்த்தா பெரிய பணக்காரர். அவர் சமீபத்துல அவருடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணதெல்லாம் பார்த்தா அதிசயமா அத்தனை காசு போட்டு கல்யாணம் பண்றாரு. என்ன கல்யாணம் பண்ணிட்டோம், எவ்வளவு உயர்தரமான சாப்பாடு கொடுக்கட்டும், உங்க தட்டுலயே நிறைய வெரைட்டிஸ். ஒரு மட்டன்ல வந்து ஒரு 100 வெரைட்டி வச்சுட்டாங்க, சிக்கன்ல ஒரு 100 வெரைட்டி வச்சுட்டாங்க, பிரியாணியில ஒரு 100 வெரைட்டி வச்சுட்டாங்க. உங்களை திங்க சொன்னா நீங்க எவ்வளவு சாப்பிடுங்க? அவ்வளவுதான் சாப்பிடுங்க. வயிற்றுக்கு எவ்வளவு ஒவ்வுமோ அவ்வளவுதான் சாப்பிடுங்க. அதுக்கு மேல எவ்வளவு உயர்தர உணவா இருந்தாலும் நம்ம வாய்க்குள்ள வச்சோம்னா அது நமக்கு ஒரு பெரிய வெறுப்பையும் வாந்தியும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும், பயங்கர வாந்தி வர மாதிரி இருக்கும். நமக்கு எல்லாம் ஒரு ஆசை இருக்குது, இந்த கடையில போய் நல்லா சாப்பிடணும், இந்த துணி போட்டுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். நீங்க நல்ல கடையில போய் காசு எடுத்து வச்சு ஒரு பிரியாணிக்கு 3 பிரியாணி வாங்கி வச்சுக்கிட்டு திங்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்களேன், திங்க முடியாது. சம்டைம்ஸ் போய் சாப்பிட்றலான்ட்டு ஒன்று வாங்கிட்டு இன்னொன்று வாங்கி சாப்பிட்ருவோம், நல்லா இருக்கு அருமையா இருக்குன்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சா அதை ஏன்டா வாங்கணும், இனிமே பிரியாணி சாப்பிட்றதையே விட்டுறலாம் அப்படின்னு தோணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அளவு அவ்வளோதான், அதோட அளவோட வச்சிருந்தா மட்டும்தான் அதை அனுதினமும் நம்ம சரியா பயன்படுத்த முடியும். அதுக்கு மேல அதை கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணா இந்த உலகத்துல ஒரு சாப்பாடை வச்சு சொல்றேன். ஆனா மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறான், சரீரத்துக்காக ஓடுறான் இல்ல. ஒரு நல்ல விலை உயர்ந்த துணியை வாங்கி நீங்க போட்டுருங்க, போட்டு என்ன பண்ணுவோம், நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறது என்ன தெரியுமா, இந்த மாதிரியான உடுப்பெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு போனா ஒரு உடுப்பு உடுத்துறோம் பாருங்க, உடை, அதுதான் நமக்கு இருக்கிறதே கம்ஃபர்டபுளா இருக்கும். பழசா ஏதாவது வச்சிருப்ப பாருங்க, வீட்டுக்கு போனா போடுறதுக்கு இந்த நைட்டுல, அது மட்டும்தான் நமக்கு ரிலாக்ஸா இருக்கும். மற்றது எல்லாமே எண்ணத்தை மாட்டிக்கிட்டு தெரிஞ்சாலும் எப்பொழுது வீட்டுக்கு போலான் இருக்கு பாருங்க. அப்போ உடைகள்ல ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும், மனுஷன் வந்து இந்த சரீரத்திற்காகவே ஓடிக்கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி பார்க்க அதிகமான நேரத்தை செலவழிக்கிறான். மனிதன் அப்படின்னாலே அது சரீரம் மாத்திரம்தான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதுக்கு மேல ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு, அது நமக்குள்ள குடியிருக்குது, அதுதான் அழியாத ஆத்மா என்று சொல்லி பார்க்க. அது அழியாது இல்லைங்களா? ஒரு நாள் நம்ம மறிச்சு போவோம், அதாவது இறந்து போவோம் இல்லைங்களா? அது மனிதனுடைய முடிவு நிலை அல்ல, அதான் நினைச்சிடுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, நீங்கள் எல்லாருமே மரண வீட்டுக்கு எப்படியும் ஒரு முறையாவது நீங்கள் பயணித்திருக்கலாம்
இல்லைங்களா? பயணித்துக்க கூடிய வயசுல இருக்கிறவங்க தான் இருக்கிறீங்க. சின்ன பிள்ளைங்களை விட்டு பெரியவங்களெல்லாம் பயணித்திருப்பார்கள், அல்லது நம்முடைய வீடுகள்லயே யாராவது மரணித்திருந்தால் நாம் பக்கத்துல இருந்து பார்க்கிறோம். இந்த மரணம் போறோம், ஹாஸ்பிட்டல்ல போய் சிலர் முடியாத இருக்கிற நேரத்துல நாம் போய் பார்க்கிறோம், அவங்க சிரமப்படுகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பார்த்து நம்ம கடந்து வந்துடுவோம், இல்லைங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாமும் ஒரு நாள் இயற்கையாக மரணம் அடைகிறதை நான் சொல்றேன். வயதாகி இந்த அகால மரணம் மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறவங்கள விட்டுருங்க. இந்த இயற்கையான மரணம் அடைகிற பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே வயசா, இல்லைங்களா? நம்ம ஒரு நாள் முடியாத போகலாம், அல்லது நல்லா இருந்தாலும் கூட நமக்கு திடீரென்று பலவீனமாக போகிறது. நம்மளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, உங்களையே நீங்க கற்பனை பண்ணி சிந்தனையில கற்பனை பண்ணி உங்களை தூக்கிட்டு போவாங்க, ஆஸ்பத்திரியில வைப்பாங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. உங்க மூச்சு புசு புசுன்னு வாங்கும், கண்ணெல்லாம் இருளும். அப்போ உங்க மூச்சு நின்று போகும். நின்னதுக்கு அப்புறம் டாக்டர் வருவாரு, வந்து தொட்டு பார்த்துட்டு இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கேட்டாலே உங்கள் அருகில் இருக்கிற உங்க சொந்த பந்தங்கள், பிள்ளைகள் எல்லாரும் பயங்கர கூக்குரல் இடுவார்கள், ஆணு கத்துவாங்க, நெஞ்சில் அடிச்சுக்குவாங்க, தலையில அடிச்சுக்குவாங்க. நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய மனைவியோ, கணவனோ இப்படி வச்சுக்கலாம், இவர்களெல்லாம் அழுகுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடியை எடுத்து வாகனத்தில் வச்சு நம்ம வீட்டை நோக்கி கொண்டு வருவாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து ஐஸ் பாக்ஸில் வச்சு ஒரு செட்டு போட்டு உக்காந்துருப்பாங்க. கற்பனை பார்க்குறீங்க? உங்களை கற்பனை பண்ணி பாருங்க, யாரையோ கற்பனை பண்ணி பார்க்கறது. அப்போ சுற்றில எல்லாரும் அழுகுவாங்க, இல்லைங்களா? ஒருவராய் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மளை வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்முடைய கதைகளை பற்றி பேசுவாங்க. இவர் எப்படி இருந்தார், இவர்கள் எப்படி இருந்தார்கள், அவங்களுடைய நினைவுகள்லாம் பேசுவாங்க. இவங்க நான் சின்ன வயசுல இருந்து பழகினவர், இவரை நான் அப்போ பார்த்தது இப்போ பார்த்ததுன்னு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப பேசுவாங்க. அப்புறமே சாயந்தரம் வரும். அப்புறம் இந்த பணத்தை எடுத்து வண்டியில் வச்சு, ஒரு கிறிஸ்துவராக இருந்து மறிக்கிறவராக இருந்தால் நேராக கல்லறைக்கு கொண்டு போவாங்க. சவப்பட்டிக்குள்ள வச்சு எல்லாரும் சுற்றி இருந்து பாடெல்லாம் பாடி, இல்லைங்களா? அதுக்கப்புறம் வசனமெல்லாம் வாசிக்கப்பட்டுட்டு, இதை நாங்கள் உயிர்த்தெழுதலுக்கென்று விதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ள வைப்பாங்க. உலக மனிதராக இருந்தா அவன் எங்கேயாவது மண்ணை கொண்டு போய் வாய்க்குள்ள போட்டு அப்புறம் உள்ளத்துக்கு போட்டு மூடிட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கு பின்பதாக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சோக முகத்தோடு நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. கற்பனை பண்ணி பார்க்குறீங்களா? உட்காந்துருப்பாங்க. ஒரு 4 நாள் 5 நாள் அப்படி இருப்பாங்க, ஒரு வாரம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு போட்டா வச்சிருப்பாங்க. அந்த போட்டாவை சில பேர் போட்டா வைப்பாங்க, சில போட்டா வைக்க மாட்டாங்க. அதை எடுத்து மாட்டி வைத்து விட்டு அவர்கள் அன்றாடும் சமுதாயத்தில் அவர்கள் செய்கிற வேலையை செய்வதற்கு போய்விடுவார்கள். ஒரு மாதத்திற்கு பின்பதாக நம்முடைய நினைவு அவர்களுடைய மனதிலிருந்து நீங்கிவிடும், இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்னையாவது வரும். இப்போ அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா இல்லை, முடியாது. நம்முடைய ஆத்மா உயிரோட தான் இருக்குன்னு சொல்றேன் ஆண்டவர். அதுக்கு அழிவே கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்றேன். இந்த சரீரத்தை தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஆத்மா நாம் மரித்த உடனேயே ரட்சிக்கப்பட்டதாக இருந்தா பரலோகத்துக்கும், ரட்சிக்கப்படாததாக இருந்தா உடனடியாக நரகத்திற்கும் போய்விடும். ரட்சிக்கப்படாத ஆத்மா நரகத்தில் போய் அது வேதனை அடையும். இங்க வந்து நம்மளை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க. ரட்சிக்கப்படாத இருந்து ரட்சிக்கப்பட்டதா நினைச்சுக்கிட்டு இருந்தா, இவர் கர்த்தருக்காக வாழ்ந்தார், இவர் உத்தமமாக வாழ்ந்தார், ஆனா அந்த மாதிரி வாழ்ந்தார், இந்த மாதிரி வாழ்ந்தாருன்னு இருப்பாங்க. நான் நரகத்துல அவன் வேதனை அடைந்து கொண்டார். ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தா பரலோகத்துல கடவுளோடு இளைப்பாரி கொண்டிருப்பான். இந்த ஆத்மா மரிக்காது என்று சொல்லிப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு போறதே இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அழியாத ஆத்மா இருக்கு. நீங்க நினைச்சிடாதீங்க. அவருக்கு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்ற விஷயம் என்ன? பயங்கர பிரச்சனை வருதா, செத்தரலான் இருக்கிறவங்க, அப்பதான் நிம்மதி, யாருக்கும் எந்த துன்பமும் இல்லாம செத்தர்றேன். அப்படியெல்லாம் இல்லை.
நான் சொன்ன மாதிரி புற மத நம்பிக்கை உடையவனும் ஆத்மாவை நம்பினாலும் அந்த ஆத்மாவை குறித்த தவறான எண்ணத்தை அவன் கொண்டிருக்கிறபடினால நான் மறித்து விட்டால் எல்லாம் முடிந்து விடும் என்று நினைக்கிறான். ஏன்னா மறிச்சுட்டா நம்ம ஆத்மா போயிடும், சாந்தி அடையும், ஏதாவது பண்ணி கொண்டு போக வச்சிருவாங்கன்னு நினைக்கிறான். இல்லை எல்லாம் முடிந்து போய்விடும்னு நினைக்கிறான். அவ்வளவுதான், என் வாழ்க்கையை முடிஞ்சு விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு என் காரியத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனாலதான் தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியாது அந்த ஆத்மா அழியாது. தற்கொலை பண்ணுகிறவன் நிச்சயம் நரகத்துக்குத்தான் போவான், மாற்றுக்கருத்தே இல்லை. ஒருத்தன் விசுவாசிங்கிற பேர்ல வாழ்ந்துகிட்டு இருந்து தற்கொலை பண்ணானா அவன் நரகத்துக்கு தான் போவான், விசுவாசியே இல்லை. ஏன்னா ஆண்டவர் தற்கொலையை அனுமதிக்கிறது இல்லை. இல்லைங்களா? எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போகாது. நமக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. ஆத்மாவை நீங்க செஞ்சு பாக்குறீங்களா? ஆண்டவர் கணக்கு பார்க்க சொல்றார். ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்திக்கிட்டா அவனுக்கு லாபம் என்ன? நம்ம கடவுளை குறிச்ச ஒரு காரியத்தை கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரு பதிலா இருக்கும், கொஞ்சம் வேலை வந்துருச்சுங்கம்மா. அந்த வேலை எதை சார்ந்ததுன்னு சொல்லி கேட்டு பாருங்க கேள்வி. அந்த வேலை சரீரம் சார்ந்தது. அந்த வேலை இந்த சரீரத்துக்காக, அந்த மேல இருக்கு பாருங்க ஒரு கூடு, அதுக்கானது. அதுதான். நாங்க கடைக்கு போயிட்டு வந்தோங்க. எந்த கடைக்கு போனோங்க? துணி கடைக்கு போனோம். அந்த காரியம் எதை சார்ந்தது? ஆத்மாவை சார்ல, மேல இருக்க சரீரத்தை சார்ந்தது. ஆத்மாவை குறித்து மனிதன் சிந்திக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு ஏன் அவன் சிந்திக்க மாட்டானா, ஆத்மாவை கண்ணுல பார்க்க முடியல, கண்ணுக்கு தெரியாது அது, அதனால சிந்திக்கிறது. வெளியே கண்ணுக்கு இந்த கூடு தெரியுது, மேல இருக்கிற உடம்பு, இல்லைங்களா? கண்ணுக்கு தெரியாத இருந்தாலும் ஆத்மா இருக்கிறதே நம்முடைய மனசாட்சியே உணர்த்துறத நம்ம பார்க்க முடியும், உணர்ந்து கொள்ளலாம். நீங்கள் என்றைக்காவது தனியா சிந்திச்சு நான் சொல்றதெல்லாம் பண்ணி பாருங்க, சும்மா ஒரு இதுக்காக. உங்க ஆத்மா பேசுறத நீங்க உணர முடியும். இந்த உடம்பு இந்த உடம்பு நான் தங்கறதுக்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கூடு அப்படின்னு சிந்திச்சு அப்படியே பேசி பாருங்க. இந்த கைக்கு நான் இப்ப கமெண்ட் கொடுத்தாதான் அது கையை தூக்கும். இந்த கண்ணை இங்க பார்க்க சொன்னாதான் பார்க்கும். உள்ள பேசுறத நீங்க பேசிக்க முடியும் உங்களுக்குள்ள. அது எப்படி பேசுறீங்க? வெளியில தானே அந்த வாய் பேசுது. பேசாம இப்ப உங்களுக்குள்ள எத்தனை பேர் என்னென்ன ஓச்சிட்டு இருக்குதுன்னு பாருங்க. அது எப்படி நடக்குது? யாருக்கிட்டையும் நீங்க பேசல, இப்ப நீங்க சிந்திக்கிறீங்க, ஒரு காரியத்தை பேசுறீங்க, மனசுக்குள்ள பேசுறீங்க. ஆத்மா எங்குது? இப்ப நம்ம ஆத்மாவை கண்ணுல பார்க்கலின்னு சொன்னாலும் கூட அது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வேதனை சொல்றோம். உதாரணத்துக்கு நம்முடைய கண்கள்ல பார்க்க முடியாத ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா நீங்க நம்புறீங்க, நானும் நம்புவேன். என்ன பார்க்க முடியாத விஷயங்கள் இருக்கு? வானத்துல பறக்கிற பறவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீர்களா? ஆண்டவர் படைச்ச எல்லா பறவைகளும் நமக்கு தெரிஞ்ச விஞ்சி போனா காக்கா, கொக்கு, குருவி, கழுகு, இப்படி எல்லாம் சொல்லுவோம். அதிகப்படியா பார்த்தா டிஸ்கவரியில அது இதுல பார்த்து பேர் கூட தெரியாது, ஒரு 20-30 சொல்லுவோமா? ஆனா பல பறவைகள் இருக்கு. அதே போல மிருகங்கள், ஜூல போய் பார்த்துட்டு வரோம். ஆனா அதையும் தாண்டி அநேக மிருகங்கள் நாம் பார்க்காத மிருகங்கள் உலகத்துக்கு. பூமியில ஊறுகிற இந்த புழு வகைகள் எத்தனையோ இருக்கு. அதையெல்லாம் நம்முடைய வாழ்நாட்கள்ல எல்லாத்தையும் நம்ம பார்த்துட மாட்டோம். ஆனா அப்படி ஒண்ணு இருக்குதுங்கிறத நம்ம நம்புவோம், இல்லைங்களா? கடல்ல பாக்குறீங்க, எத்தனையோ வகையான உயிரினங்கள் வாழ்கிறது. மீன் வகைகள்லயே பலவிதமான மீன்கள் வாழ்கிறது. ஆனா நமக்கு தெரிஞ்சதுலாம் இந்த சாப்பிட்றதுக்கு கொண்டு வர வஞ்சர மீன், சங்கரா மீன், மத்தி மீன், இப்படி ஒரு 20 மீனை தெரிஞ்சு வச்சிருக்கோம். பெயரே தெரியாத பலவிதமான மீன்கள் இருக்கு. இப்ப இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில கண்ணிலேயே பார்க்க முடியாம இருந்து நாம் அழிச்சுப்போம், இல்லைங்களா? இந்த உலகத்துல வெளியே பார்க்கிற மாதிரி தெரிகிற, கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தையே நாம வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துறது இல்லை, இல்லைங்களா? அப்படி அதை பார்க்காதனால அப்படி ஒண்ணு இல்லைன்னு நம்ம சொல்லிடலாமா? இது மாதிரி ஆத்மா என்பது மனிதனுக்கு ஒன்று இருக்கு. இன்னும் பாருங்க, இந்த பழத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணோக்கி கருவின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அது எப்படின்னு தெரியல, அது பேரு. இந்த ஸ்கேன் மாதிரி பண்ணி பார்ப்பாங்க, உள்ள புழுகெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அப்படியே அதை ஜூம் பண்ணுனா வெட்டி வச்சு பார்த்தா சாதாரணமா இருக்கும். இல்லைன்னா ஒரு சிக்கனை வெட்டி அதுல வச்சுட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணா உள்ள புழு இருக்கிறது இருக்கும். அதை பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும், உள்ள புழு இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம வெளியே பார்த்தா தெரியாது, அதை எடுத்துட்டு பார்த்தா தெரியாது. ஆனா உள்ள புழு இருக்கும்.
நம்ம சாப்பிட்ற பழங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்ப அது நம்ம கண்ணுக்கு தெரியலைங்கிறதுக்காக அது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அது மாதிரிதான் ஆத்மா. ஆண்டவர் சொல்றாரு, கேள்வி கேட்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்திக்கிட்டா அவனுக்கு லாபம் என்ன? ஆத்மாவுக்கு ஈடா மனுஷன் என்னத்த செய்ய? ஒன்றும் செய்ய முடியாது. நாம உலகம் முழுவதும் போய் பார்த்தாலும் இதை குறித்து ஒரே மாதிரியான பதில் தான் கிடைக்கும். இந்த ஆத்மாவை குறிச்சு பல மூட நம்பிக்கைகள் இருக்கிற நாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம நாடு மூட நம்பிக்கையினுடைய நாடு தான், விக்கிரக வணக்கத்தினுடைய நாடு. பல தெய்வ வழிபாடுகள். எங்க போய் என்ன பண்ணினாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, இந்த ஆத்மாவை குறித்து கொஞ்சமும் அறிவில்லாத மனிதர்களை நாம் பார்க்க முடியாது. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கூட இந்த ஆத்மாவை குறித்து அறிவை கொண்டிருப்பான் இல்லைங்களா? அதனாலதான் கடவுளையே நம்பாதவனாக இருந்தாலும் கூட அவன் ஒருவன் செத்து போயிட்டா ஏன் அப்படி சொல்றான், ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி இளைப்பாருங்க. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அதை போடுறேன், எங்க போய் இளைப்பாடுறது இல்லைங்களா? அப்போ மனிதனுக்கு தெரியும், எங்க போய் பார்த்தாலும் அவனுக்கு தெரியும். எந்த நாட்டுக்கு போய் எந்த மொழி பேசுறவனா இருந்தாலும் ஆத்மாவை குறித்து அறிவே இல்லாத ஒரு மனிதர்களை நாம் பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கூட அறிவே இல்லை இந்த மனிதனுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தனையும் ஒரு நாட்டில் மக்களையும் பார்க்க முடியாது. எல்லா பக்கம் போனதுனால இந்த ஆத்மாவை குறித்த ஏதோ ஒரு விதத்துல புரிதல் அவர்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒன்ன சொல்லிக்கிறதுக்கு எப்பவுமே மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா, இந்த உலகம் கடந்து போகிறது, நான் வாழ்ற வாழ்க்கையோட இந்த ஜீவன் முடிந்து போகாது, எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவனாக இருந்தாலும் இந்த ஆத்துமா மரித்து இல்லாமல் போகாது. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பை அடைந்திருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய ஆத்துமா பரலோகத்திலேயும், நான் இயேசுவை புறந்தள்ளி அவரை விசுவாசிக்காமல் போவேன் என்று சொன்னா நான் நரகத்திலேயும் இருப்பேன் என்று சொல்லி தெரிஞ்சிருக்கணும். சொல்லிக்கணும், இதோட இது முடிஞ்சு போகாது. இந்த உலக இன்னல்கள்லாம் முடியும், ரசிக்கப்படாதவனுக்கு அதை விட பெரிய கொடூரமான இன்னல் நரகத்தில் வரும் இல்லைங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம சொல்லணும். இப்போ வேலைக்காக, பணத்துக்காக, சுகபோக வாழ்க்கைக்காக, வியாபாரத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற நாம அதுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இன்னொரு வாழ்க்கை வரப்போகுது, நமக்குள்ள ஒரு நித்தியமா அழியாத ஒரு ஆத்துமா இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். நீங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா, நம்ம நாட்டிலேயே கூட இருக்குது, இந்த ஓவிய கண்காட்சிகள்லாம் போனீங்கன்னா பயங்கரமான ஓவியங்கள்லாம் தீட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஓவியங்களை பார்த்து பலர் வர்ணிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இது காலத்தால் அழியாத ஓவியம், அந்த மாதிரி ஒரு அருமையான ஓவியம்னு சொல்றத பார்க்கணும். இதே போல வரலாற்றுல நம்ம போய் பார்க்கிற பொழுது பெரிய பெரிய கட்டடங்கள், உலக அதிசயங்களை எல்லாம் நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது காலத்தால் அழியாது. உதாரணத்துக்கு நம்ம நாட்டுல இருக்கிற தாஜ்மஹால் எடுத்துக்கங்களேன், காலத்தால் அழியாதது, எத்தனை காலங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றத பார்க்க முடியும் இல்லைங்களா? இதெல்லாம் அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டதை பார்த்தாலும் அதெல்லாம் அழியாத ஒன்று அல்ல, அது அழிந்து போகும் இல்லைங்களா? அந்த உலகம் நெருப்பு கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. ஒரு நாள் ஆண்டவர் வருகிற பொழுது இந்த உலகத்தை அழித்து விடுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியம் இல்லாமல் போகும், ஆனா ஒரு சின்ன குழந்தை இருக்கு பாருங்க, அதுக்குள்ள இருக்கிற ஆத்துமா அழியாது. இதெல்லாம் அழிந்து போனாலும் இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறக்கிற பொழுது அவன் ஆத்மாவையும் சரீரத்தையும் கொண்டவனாக வருகிறான். அந்த ஆத்மா நித்தியமானது, அழியாதது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, லாப நஷ்ட கணக்கை பார், உனக்கு எது லாபம்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்திக்கிட்டா அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஒருபோது அழியாது இருக்கிற அந்த ஆத்மாவினுடைய மதிப்பை குறித்து நம்ம கவனமா இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா? அந்த உலகத்துல நீங்க ஒரு வேளை ஏழையா இருக்கலாம், பலவீனனா இருக்கலாம், ஒருவேளை நீங்க வியாதியோட இருக்கலாம், அல்லது ஒரு புகழே அடையாத ஒரு மனிதனாக இருக்கலாம். நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க மறந்துடாது. நான் வியாதியா இருப்பேன்,
இல்ல ஒரு சிலர் ஏழையா இருக்கிறாங்க, சிலர் பணக்காரரா இருப்பாங்க, பலவீனரா இருக்கு. எப்படி மனிதன் இருந்தாலும் அவனுக்குள் ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவை குறித்து தான் தேவன் அக்கறையாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆத்மீக மீட்புக்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு மனிதனை மீட்கும்படி வந்தார். இதான் ஆத்மீக ரட்சிப்பு சொல்றோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் சரிங்களா? இந்த தேவ கோபம் நம்மேல இருந்து நம்ம நித்திய நரகத்துக்கு கொண்டு போகும் சொல்லி பார்க்கணும். அதுல இருந்து மீட்பதற்காக தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மானுடத்தை ஏற்று ஆத்மீக ரட்சிப்புக்காக வந்தார். அப்படி வந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மானுடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை தான், மனுஷ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்திக்கிட்டா உனக்கு லாபம் என்னன்னு கேட்கிறேன். உடைய வாழ்க்கையில நீங்க அப்படி சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த உலக காரியத்துல நீங்க அதிக நாட்டம் கொண்டு வாழ்கிற நீங்கள், இந்த சரீரத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீங்கள், உடைய வாழ்க்கையில என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? எனக்கு ஒரு ஆத்மா உண்டு, இந்த ஆத்மா என்றென்றைக்கும் அழியாது, அது நித்தியமான ஒரு இடத்துக்கு போக போகிறது. நான் ரட்சிக்கப்படாதே இருந்து நரகத்துக்கு போனா என் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த உலகத்துல நான் சம்பாதித்த சம்பாதனை, நான் சேர்த்து கொண்ட சொந்த பந்தங்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உடைமைகள், என்னுடைய சொத்து வித்து எல்லாம் அந்த போனுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மறித்து போக வேண்டியவர். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கொரோனாவில் இறந்துட்டாரு. அவர் போனை எப்பவுமே கையிலேயே வச்சிருப்பாரு. யாராவது பார்க்கக்கூடாதுன்றதில் ரொம்ப குறியா இருப்பார், ரொம்ப கவனமா இருப்பார். ஆனா இறந்த உடனேயோ நான் என் மனதுக்கு வந்த சிந்தனை என்ன, இப்ப இந்த போனை யாராரோ பார்ப்பாங்களே, இப்ப நீங்க ஓடி போய் அந்த போனை தொடாதீங்கன்னு தடுக்க முடியுமா? இது ஏன் கட்டல், நான் படுத்திருந்தது. மற்ற நேரத்துல யாராவது படுக்கிறதுக்கு உட்காந்தாவே எந்திரி மேல அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதுல ஏன் நீங்க எடுத்துக்கிட்ட அப்படின்னு. ஆனா இன்னொருவன் வந்து அதை எடுத்துக்கொள்வான். நம்ம வச்சிருக்கிற எதையும் எடுத்துடுவா, ஷேர் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம வச்சு போட்டிருக்கிற நகைகள் இருந்தா அதையும் கொண்டு போயிடுவாங்க. துணிகள் இருந்தா அதை யாருக்காவது கொடுத்துருவாங்க. நீங்கள் எதையெல்லாம் ஆசை ஆசையாக வைத்திருந்தீர்களோ அதையெல்லாம் உங்களால் காப்பாற்றவே முடியாது. மதிப்பீர்கள் என்று சொன்னா எல்லாத்தையும் புடிங்கிட்டு விட்டுருவாங்க. இந்த கூடு மட்டும்தான் போகும். சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? சமீபத்தில் ஒரு செய்தி பார்க்குறேன். ஏதோ ஒரு பையன் வந்து போய் வெட்ட சொல்றான் அவங்க அப்பா. அவன் கத்தி எடுத்துட்டு போய் வெட்டுறதுக்கு போறான். எதுக்காக அப்படி எல்லாம் சண்டை போடுறாங்க? சொத்து ஒரு அடி நிலம் தள்ளி போய்கிட்டா சண்டைக்கு போடுறாங்க. யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். நியாயமானதுதான் போய் கேட்கறது, அடுத்தவங்க இடத்துல வந்து உள்ள வைக்கக்கூடாது கேட்கறதா. நான் சொல்றது என்னன்னா, அவன் அதுக்காக எவ்வளவு வாஞ்சையாக உழைக்கிறான் என்று சொல்லி பாருங்க. அது தப்பு இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனா அதை பார்க்கலும் விலையேறப்பெற்றதா இருக்கிற ஆத்மாவை குறித்து கொஞ்சமும் அக்கறை இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டிருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில. பணம் சேர்ப்பதுல குறியா இருக்கிற மனுஷன் ஆத்மா ரசிக்கப்பட்டு இருக்குதா, நான் எங்க போறேன்றத சிந்திக்கிறதுக்கு ஒரு நிமிஷமும் கொடுக்க மாட்டான். ஆத்மீக உணவா இருக்கிற வேதத்தை குறித்து, வேதத்தை நீங்கள் வாசித்தீர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ வாசிப்பேன் அப்படிமா. ஜபம் செய்வீர்களா அப்படின்னு கேட்டா அப்படின்னு முடிச்சுக்குவான். ஏன்னா அதை குறித்து அவர்களுக்கு அக்கறை கிடையாது. அதை குறித்து அவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. இரவும் பகலுமாக அவர்கள் ஓடுகிறது, அவர்கள் ஆசைப்படுகிறது, நிறைய சம்பாதிக்கணும், என் சொந்த பந்தெல்லாம் என் பக்கத்துல இருக்கணும், எல்லாரும் என் கூட இருக்கணும், நான் கல்யாணம் பண்ணும்போது எல்லாரும் வந்து நிக்கணும், என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு ஒரு காரியத்தையா பண்ணிக்கிட்டே இருக்கிறான் மனுஷன். ஆனா இவர்களை எல்லாரையும் நீங்க கூட்டிக்கிட்டு போக மாட்டீங்க, நீங்க தனியாய் ஒரு நாள் மறிப்பீர்கள். அப்போ உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்படாத இருந்தால் நரகத்துக்கு போவோம், ரட்சிக்கப்பட்டு இருந்தால் நித்தியத்துக்கு பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. சிந்திச்சு பாருங்க, எது முக்கியம்? நம்ம எதுக்காக நம்முடைய நேரத்தை அதிகமாக பிரயாசப்பட்டு செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க. நடைமுறையா ஒரு 2 காரியங்களை உங்களோட பேசி நம்ம இந்த கூட்டத்தை முடிப்போம். முதலாவது, இன்னும் ரட்சிக்கப்படாத இருக்கிற உங்களை நோக்கி நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். நீங்க ஆத்ம ரட்சிப்பை பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புறீங்களா?
நமக்கு ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனுடைய மதிப்பை நீங்க உணர்றீங்களா? இவ்வளவு நேரமா செய்தி கேட்கறீங்க, ஆத்மாவை பத்தி பாக்குறோம். இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உணர்றீங்களா? உணர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட வர்றது, அவரை விசுவாசிப்பது மட்டும்தான். நான் ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி, ஏற்கனவே நீங்கள் தவறான முறையில ஒரு வேலை விசுவாசிக்கலாம். இந்த சரீரத்துக்காக விசுவாசிச்சுட்டு இருக்கலாம். மனுஷனை பார்த்தீங்கன்னா இதேதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஊருக்குள்ள இருக்கிற வேதறிவு இல்லாத பல பேர் இதேதான் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னன்னா, சரீரம் 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 சொல்றாங்களா? குழந்தை இல்லையா? இயேசு. கடன் பிரச்சனையா? இயேசு. வியாதியா? இயேசு. அப்புறம் என்னது இருக்கு? வீடு கட்டணுமா? இயேசு. இயேசு விசுவாசம். இதுக்கு பேரு சுவிசேஷம் அல்ல. இதை விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு ரட்சிப்பும் வராது. நான் பல முறை சொன்னேன், நம்முடைய எல்லா தேவைகளையும் நாம் ஆண்டவரிடத்துல தான் கேட்கணும். ஆண்டவர் அதையெல்லாம் தருகிறார். நமக்கு குழந்தை இல்லையா? கடவுளிடத்துல கேட்டா கடவுள் நம்முடைய சித்தத்தின்படி செய்கிறார். நம் கடன் பரீட்சையில இருக்கோமா? நாம் அதை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி. நம்மளுடைய ஒரு வீடு கட்டுறோமா? ஆண்டவருக்குள்ள நம்ம உண்மையா இருந்து ஜெபம் பண்ணி நேர்மையா போனா கடவுள் அவர் ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் பிரச்சனை. ஆனா ரட்சிப்புக்கும் இதுக்கும் நம்ம முடிச்சு போட்டு பார்த்துடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கிறார் தான். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இதையெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களும் இதை அனுபவிக்கிறார்கள், இந்த பொதுவான காரியத்தை. ஆனா அவங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவிடம் வந்து கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய ஆத்மாவை அவரிடத்துல தாழ்த்த வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. அப்பதான் அவர் உங்களை வந்து இந்த பாவ குற்றபலியிலிருந்தும் இந்த பாவத்தின் புடியில், அதனுடைய வல்லமையான புடியில் இருக்கிற உங்களை ஆண்டவர் விடுவிப்பார். இந்த பாவத்தினால் ஏற்படுகிற விளைவுகள்ல இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். சரிங்களா? இயேசுவிட்ட வராம ஆத்மீக ரட்சிப்பை பெற முடியாது. அப்ப பாவிகள் மேல ஆண்டவர் காட்டின அன்பையும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை ரட்சிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிற கிறிஸ்துவையும் நோக்கி பார்த்து அவரிடத்துல வருகிற பொழுதுதான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும். இப்ப நீங்க நித்தியமா வாழ விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா, உடைய ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி விரும்பினா, நீங்க இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து இயேசுவை விசுவாசி. அவரே பாவத்துக்கான பரிகாரி. நம்முடைய ஆத்மீக மீட்புக்காகவே அவர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை விசுவாசிங்க. அப்பதான் உங்களுக்கு ரட்சிப்பார். நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம், இல்ல ரொம்ப மோசமான காரியத்துல கூட இருக்கலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட வரும்போது அதையெல்லாம் ஆண்டவர் நினைக்கிறது இல்லை, இல்லைங்களா? அதுல இருந்து ஆண்டவர் மீட்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும் என்று சொல்லு. இந்தந்த பாவத்தை தான் ஆண்டவர் மன்னிப்பார் என்று சொல்லி சொல்லல, சகல பாவங்களையும் ஆண்டவர் மன்னிப்பார். எவ்வளவு மோசமான மனிதனாக இருந்தாலும், இல்லைங்களா? சில பேர் சொல்றாங்களே திருத்திக்கிட்டு வரேன். திருத்திக்கிட்டு இங்கெங்க வருங்க? திருத்தவே முடியாது. திருத்த முடியாததுனாலதான் ஆண்டவர்கிட்ட வரோம். பயங்கரமான குடிகாரரா இருப்பாங்க, அல்லது ஒரு மோசமான பாவியா இருப்பாங்க. நம்ம பார்வையே தப்பான விதத்தில் நீங்க பார்த்துக்கூடாது. அவங்க எல்லாம் கடவுள்கிட்ட வருவாங்களா? திருத்திக்கிட்டு எங்க வர? திருத்திக்கிட்டு இங்க எதுக்கு வரணும்? முதல்ல திருத்திக்கிட்டு வரவும் முடியாது, திருத்தவே முடியாதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இயேசு இடத்துல வருகிற பொழுதுதான் அவர்களுக்கு ரட்சிப்பு என்று சொல்லி பார்க்கணும். இப்ப நீங்க இன்னைக்கு அவரிடத்துல வந்து ஆத்மீக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பாருங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஆத்மா இருக்கு. இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி நம்முடைய சிந்தனையில அப்பவுமே இருக்கும். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்திக்கிட்டா உனக்கு லாபம் என்னன்னு கேட்கிறாரு. உனக்கு என்ன லாபம்? இதெல்லாம் செய்யறதுனால என்ன லாபம்? நீங்க எல்லாருமே சின்ன பிள்ளைங்களா இருந்திருப்பீங்க, நானும் சின்ன பிள்ளையா இருந்திருப்பேன். இப்போ வளர்ந்து இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இல்லைங்களா? சீக்கிரம் இன்னும் கொஞ்ச நாள்ல வளர்ந்துவோம், நமக்கும் மரணம் நிகழும். அப்ப சொன்னதெல்லாம் நடக்கும். ஆரம்பத்துல சொன்ன பாருங்க. அப்ப நீங்க பாருங்க, வயசாகவே ஒன்னே நீங்க செஞ்சுக்க முடியாது, இல்லைங்களா? நல்ல சாப்பாடுகளை சாப்பிட முடியாமல் மாறி விடுகிறதா? வயசாக இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டீங்க. நடக்க முடியாமல் இருக்கிறது, உடம்பு நல்லா வச்சுக்கணும், அது ஒரு புறத்துல இருந்தாலும் நம்முடைய நிலைமைகள் முதுமைகள் வருது பாரு.
இந்த உலகத்துல மனிதன் சரீரத்துக்காக ஓடிக்கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஆண்டவர் சொல்றாரு, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்திக்கிட்டா உனக்கு லாபம் என்னன்னு கேட்டார். இன்னைக்கு நீங்க ஆத்மீக ரட்சிப்பை பெற விரும்புனீங்க அப்படின்னா இயேசு இடத்துல வந்து மனம் திரும்பி அவர் விசுவாசி பாவ மன்னிப்புக்காக ஆண்டவர் மன்னித்து உங்களை ரட்சிப்பார். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். பரிசுத்த வாழ்க்கையில தொடர்ச்சியாக நாம் தேவ கிருபையோடு முன்னேற வேண்டும் சொல்றது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் நம்முடைய ஆத்மீக மீட்பை நாம் நினைத்து பார்த்து அந்த பகுதி சொல்லுகிறது, நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது. இல்லைங்களா? இந்த உலகத்துல வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனை, இல்லைங்களா, அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு வேளை நீங்க கலங்கப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ரசிக்கப்படாத மனுஷங்களை நீங்க பாத்தீங்கன்னா சிலரை நல்ல வசதியா இருப்பாங்க, நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. அதாவது அவங்க பாணியில நம்ம பார்க்கும்போது இந்த உலக பிரகாரமாக நல்ல வசதி வாய்ப்போட இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சுகபோகமா இருக்கிறத பார்க்கும்போது ஒரு உண்மையான கிறிஸ்துவன் இந்த உலகத்துல கடவுளுக்காக வாழ்கிற பொழுது அநேக உபத்திரவங்களை அவன் சந்திக்கிறான். அதனால அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது, இல்லைங்களா? இன்னைக்கு அநேகருக்கு ஒரு கேள்வி எழுவும் சோர்வா இருக்கிற நேரத்துல நான் பக்தியா வாழ்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்லைங்களா? அவன்லாம் நல்லா, அந்த மனிதர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் கடவுளுக்காக வாழ்றேன்னு இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு உங்களுக்கு தோணுகிற பொழுது அந்த சோதனைகள்லாம் வரும்போது அந்த சோதனையை எதிர்த்து நிக்கிறதுக்கு கத்துங்க. அப்படிப்பட்ட யோசனை எல்லாம் ஏன் வருது இல்லைங்களா? அது பிசாசிடத்துல இருந்து வருகிறது, இல்லைங்களா? நாம் பயணப்பட்டு கொண்டு போகிற இடம் பெரியது. நாம் நித்தியமாக வாழப்போகிற வாழ்க்கைக்காக போய்கொண்டிருக்கோம். இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் பாவத்தை அழித்தொழுத்தி வாழ்ந்து பரிசுத்தமாக நாம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அதை தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டியது அவசியம், இல்லைங்களா? இந்த சோதனைகள்லாம் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு இல்லாமையில் இருக்கலாம், நமக்கு சோர்வு, பலவீனம், பல பிரச்சனைகள் இந்த உலகத்துல நாம் சந்திக்க நேரிடும். ஒரு கிறிஸ்துவன் ஆனதற்கு பின்பதாக அவனுக்கு எந்த கஷ்டமும் கண்ணீரும் துக்கமும் துயரமும் வராதன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வேத அறிவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் அப்படி சொல்லல. அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் அல்லாதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். வீட்டாரே உனக்கு சத்துரு. எல்லாம் எத்தனை வார்த்தைகள் சொல்றாங்க. நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படுகிற பொழுது அதெல்லாம் உங்களுக்கு பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அவைகளை சந்தோஷமா என்னன்னு சொல்றோம். இப்படியே சொல்ல போனா வேதம் முழுவதையும் நம்ம பார்க்க முடியும். அப்ப நான் இயேசுகிட்ட சந்தோஷத்துக்காகத்தானே வந்தேன், சமாதானத்துக்காகத்தானே வந்தேன், ஆராதனைக்கு நான் அதுக்குத்தானே இப்போ வந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் சொன்ன சந்தோஷம் சமாதானம் வேறு. அது நமக்குள்ள இருக்குது, இல்லைங்களா? அந்த சந்தோஷத்தை ஒரு மனிதனாலும் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த மேல இருக்கிறத எல்லாம் ஒருவன் தொந்தரவு செய்யலாம், ஆனா உள்ளான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு மனிதனாலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது ரட்சிக்கப்பட்ட மனிதனை அனுபவிக்கிற ஒரு சந்தோஷம், சமாதானம். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிறார். அவருடைய பராமரிப்பை நாம் உணர்கிறோம். என்னுடைய இன்ப துன்ப நேரங்கள் எல்லாம் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த புரிதல், இல்லைங்களா? ஆண்டவர் அந்த சமாதானத்தை நமக்குள்ள கொடுத்து நம்மளை சந்தோஷத்தினால் நடத்துறாரு. வெளிப்பிரகாரமா இந்த காரு பைக்கு இதெல்லாம் வாங்கி வர ஒரு அற்ப சந்தோஷத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார், இல்லைங்களா? அதுவும் கடவுள் இந்த உலகத்துல கொடுக்கறாரு தான். இருந்தாலும் அந்த சந்தோஷம் அப்படியே இருக்கும் அப்படின்னு அல்ல இந்த உலகத்துல பாக்குறேன், இல்லைங்களா? அப்படி இல்லை. அதனால நீங்க கூட கேட்டுடலாம், நான் கஷ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, இந்த கஷ்டம் எல்லாம் கொஞ்ச காலம் தான் சொல்றாரு. இதுல அது கொஞ்ச நாள்ல நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க இந்த உலகத்துல இருந்து நீங்க கடந்து போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் இங்க தங்கிடுறது இல்லை, எல்லாம் கொஞ்ச நாள்ல கடந்து போகும். எப்படி இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அதாவது உலகத்தை என்ஜாய் பண்ணக்கூடாது
உலகத்துல நியாயமாய் அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிக்காம இருக்கணுன்றதுக்காக நான் அதை சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். வெறும் சரீரத்தை மட்டுமே இலக்காக கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கள சொல்ற ஆத்மாவை குறித்து அக்கறை இல்லாம. இப்ப நீங்க கஷ்டத்துல இருக்கிறேன்னு சொன்னா அந்த கஷ்டம் எல்லாம் கொஞ்ச காலம் தான் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்டவன் நாம் கொஞ்ச காலத்துல நித்திய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க போகிறோம், என்றென்றைக்கும் அழியாத ஒரு வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க போகிறோம் என்று சொல்லிப்பாங்க. அப்ப இந்த சரீரத்தை குறிச்சே கவலைப்பட்டுக்கிட்டு ஆத்மாவை நினைக்காமல் போய்விடாதீர்கள். இல்லைங்களா? இந்த உலக வாழ்க்கையில அதிக கவனத்தை செலுத்திக்கிட்டு வரப்போற வாழ்க்கையை மறந்து போயிடாதீங்க. நம்ம கர்த்தருக்காக வாழும்போது பலர் நம்மை கேலி செய்வார்கள், சிரிப்பார்கள், கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல ஒழுங்கா வாழாம இப்படி கடவுள் கடவுள் என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரீரத்துல எத்தனையோ இன்பமான காரியங்கள் இருக்கு, அதாவது தவறான விதத்துல உலகத்தான் அனுபவிக்கிறான் பாருங்க, அந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, எங்கெல்லாம் ஊர் சுத்த போயிட்டு இருக்கிறவங்க எங்க போய் உட்காந்துருக்கிறாங்கன்னு கிண்டல் பண்ணுவாங்க. இல்லைங்களா? அந்த கிண்டல்களை எல்லாம் பார்த்து மனம் சோர்ந்து போகாம அதையெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு பாருங்க. இல்லைங்களா? நம்ம அதெல்லாம் பார்த்து வெக்கப்படக்கூடாது. இல்லைங்களா? நம்ம வெக்கப்பட வேண்டியது பாவத்தை குறித்து அக்கிரமத்தை குறித்து தான் வெக்கப்படணும். நம்ம பாவம் செய்யும் போது வெக்கம் நமக்கு வரணும். நம்ம பொய் ஏமாத்து வேலை செய்யறதுக்கு முற்பட்டா அதுக்குத்தான் நம்ம வெக்கப்படணுமே தவிர, உண்மையாக கடவுளுக்காக வாழும்போது ஏதேனும் அப்படி எல்லாம் செய்தா நாம அதை குறித்து கவலைப்படாமல், கவலை வந்தாலும் அதை தாண்டி கொண்டு நாம் முன்னேற போறதுக்கு பார்க்கணும். ஆகவே நாம் பரிசுத்த வாழ்க்கையில தொடர்ச்சியாக தேவ கருவியோடு நாம் முன்னேறணும். எல்லாம் ரசிக்கப்பட்டவங்க நினைச்சு பாருங்க, வாழ்க்கையில இந்த பாதையின் வழியாகத்தான் நம்ம போவோம். அதனால ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, எது முக்கியம்? ரசிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ஆத்மீகத்துக்கான உணவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கிறீங்களா? அதுக்குதான் வேதம் கொடுத்துருக்கிறாரு. பிரசங்கத்தை கேட்கிறோம், பிரசங்கத்தை கவனத்தோடு கேட்டு நம்முடைய வாழ்க்கையில அதை சிந்தித்து பார்த்து நாம் திருத்தி கொள்ள வேண்டிய விதத்துல திருத்தி கொண்டு முன்னாடி போக வேண்டியது இருக்கிறது. அப்படி நாம் செய்ய மறுப்போம்னு சொன்னா நாம் பயங்கரமான சோதனைக்குள்ளேயும் போராட்டத்துக்குள்ளேயும் போய் ஒரு சோர்வுல மாறிவிடுவோம். சரிங்களா? அது ரொம்ப கவனத்தோட இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை ரசிக்கப்படாதவர்கள் நினைத்து நீங்கள் மனம் திரும்பி ரசிக்கப்படுங்க. ரசிக்கப்பட்டவர்களும் அந்த கேள்வியை நினைச்சு பார்க்கணும். ஒரு நாள் நான் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் என் ஆத்மாவை தடுத்து நஷ்டப்படுத்தினா எனக்கு லாபம் என்ன? ஒரு நாள் நீங்க படுக்கைக்கு போறதுக்கு போது, இன்னைக்கு என் ஆத்மாவுக்காக நான் என்ன வேலையை செய்தேன்? கடவுள் கொடுத்த கிருபையின் சாதனமாகிய வேதத்தையும் ஜபத்தையும் நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேனா? ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஓய்வு நாள்ல சரியான இடத்துல இருந்து சத்தியத்தை கேட்டு சிந்தித்து பார்த்து நான் அதனால் ஆதாயம் அடைந்தேன், என் ஆத்மா பூரிக்கப்பட்டதா? என் ஆத்மாவில் ஒரு அடி முன்னாடி போறதுக்கு பார்த்துச்சா அப்படின்னு கேள்வி கேட்டுருவாங்க. இதெல்லாம் கேள்வி கேட்டு பார்த்து நம்ம பரிசுத்த வாழ்க்கையில முன்னேற வேண்டியது அவசியம். இல்லைங்களா? கடவுள் நமக்கு உதவி செய்வார். வருகிற நாட்கள்ல இன்னும் ஆத்மாவை குறித்து சில காரியம் சிந்திக்க போறோம். சுருக்கமா ஒரு சில காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம். வரப்போகிற நாட்கள்ல ஆத்மாவை நம்ம எந்த விதத்துல எல்லாம் கெடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆழமா நம்ம சிந்தித்து பார்ப்போம். சரிங்களா? கத்தை நம்ம நடத்திட்டோம். இதோட நம்ம முடிப்போம். நம்ம யாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க முடியும்.